ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே நீ இதை கேட்டுட்டா நாளைக்கே உன் விருப்பம் நிறைவேறும்னு இப்போது நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். எத்தனையோ புண்ணியம் செய்த, எத்தனையோ நன்மைகளையும் நல்ல காரியம் செய்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த அற்புத வாக்கு இப்போது உன் செவிகளில் வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் நீயும் அந்த நன்மையான காரியத்தை செய்திருக்கிறாய் என்று தானே அர்த்தம். எதை பற்றி யோசிக்காம இந்த வராகியம்மா உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன், என்ன வாக்கு கொடுக்க வந்திருக்கேன்னு முழுசாக கேளு. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா, உனக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா, நீ போக வேண்டிய பாதையை கூட மறந்து விடுவாய் தானே. உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்களும் அடைய வேண்டிய லட்சியமும் நிறைய இருக்குது. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களில் ஏன் கவனம் செலுத்துகிறாய் என் செல்லமே. உன்னுடைய லட்சியத்தை நீ அடைவதற்கு, உன்னுடைய விருப்பத்தை நீ அடைவதற்கு நான் துணையாய் இருப்பேன் என வாக்கு கொடுத்த பிறகும் இனிமேலும் நீ கண்டதை நினச்சி கவலைப்படக்கூடாது. வாழ்க்கையில் உனக்கான நேரம் இப்போது வந்து போகிறது. இனி உன்னுடைய சங்கடங்களையெல்லாம் தாண்டி உனக்கான சந்தோஷத்தை நீ பெறப்போகிறாய். உன்னை வீழ்த்துவதற்காக மற்றவர்கள் 1000 விதத்தில் உன்னை குறை சொல்லலாம், உன் மனசை நோகடிக்கலாம், உன்னை அவமானப்படுத்தும்படி பேசலாம், வேணும்னே உன்னை ஒதுக்கி வச்சுட்டு இன்னொருத்தர் கூட சேர்ந்து ரகசியம் பேசலாம். யார் என்ன சொன்னாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் நீ எப்படி வாழ்கிறாய் என்பதை பொறுத்துதான் உனக்கான விருப்பம் நிறைவேறும் என் செல்லமே. நீ என்ன நினைக்கிற? உன் வாழ்க்கையில் மட்டும்தான் நீ நினச்சது நடக்கலை, உன் வாழ்க்கை மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது, நீ ஆசைப்பட்டது எதுவுமே உனக்கு மட்டும்தான் கிடைக்கலன்னு நினைக்கிறியா? நிச்சயமாக இல்லை என் செல்லமே. உனக்கு மட்டும்தான் கஷ்டகாலம் என புலம்ப வேண்டாம். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் பாரு. எல்லார் மனசுக்குள்ளேயும் எவ்வளவோ ஆசைகளும் எதிர்பார்ப்பும் விருப்பமும் லட்சியமும் இருக்குது. ஆனால் எதுவுமே நிறைவேறாமல், ஆசைப்பட்டது கிடைக்காம கிடைச்சதையும் நினச்சி சந்தோஷப்பட முடியாமல் ஒவ்வொரு மனிதரின் இதயமும் கடலளவுக்கு கஷ்டங்களை சுமந்து கொண்டுதான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. உனக்கானதும் நிச்சயம் நடக்கும்னு நம்பு. உனக்கான விருப்பத்தை எப்படி நிறைவேற்றுவேனோ அதே போல மற்ற எல்லா பிள்ளைகளின் விருப்பங்களையும் அவரவர்களுக்கு உரித்தான நேரத்தில் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். நீ உழைத்து கொண்டே இரு. காலம் எனும் ஏணி உன்னை நிச்சயமாக உயர்த்தி கொண்டே இருக்கும். நீ மௌனமாக இருந்தாலே உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையெல்லாம் இந்த வராகியம்மா நான் கொடுப்பேன் என் செல்லமே. உன் பிரச்சனைகளெல்லாம் காணாமல் போகணும் நீ நினச்சினா, என்ன நடந்தாலும் எதையும் பெரிதுபடுத்தாமல், எதையும் பற்றி யோசிக்காமல், எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் சிரிச்சுக்கிட்டே உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கு. தோல்விகள் எல்லாமே உன்னை விட்டு வெகு தூரம் சென்றுவிடும் என் செல்லமே. முதல்ல உன் மனசு போன போக்கிலெல்லாம் நீ போகிறத நிறுத்து. அதாவது உன் மனசு 1000 விஷயங்களை யோசனை செய்யும், அடுத்தவங்க அதையெல்லாம் பற்றி யோசிக்க வைக்கும். ஆனால் அதிலலாம் நீ போகாமல் உன் மனசை ஒரு கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிட்டு நீ வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யணும், என்னவெல்லாம் செஞ்சால் உன் வாழ்க்கை முன்னேறணும், எதை தவறாக செய்கிற, எதை சரியாக செய்கிற, சரியாக செய்கிறத இன்னும் எப்படி அதிகப்படுத்துறது, தவறாய் செய்யக்கூடிய விஷயங்களை எப்படி சரி செய்து கொள்வதென உனக்கான விஷயங்களை மட்டும் யோசிக்கும்படி உன் மனதை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள, உன் மனதை நீ கட்டுப்படுத்தி கொள்ள கற்றுக்கொள்ளேன் செல்லமே. அதுக்கு பிறகு அமைதியை நீ வெளியில் தேடாமல் உன் மனசையே அமைதியான இடமாக மாற்றிக்கொண்டு விட்டால் உன் மனமும் தெளிவாக மாறிவிடும். தெளிவான மனம் உனக்குள் வந்து விட்டாலே உன் வாழ்க்கையை நீ சுலபமாக ஜெயித்து விடலாமேன் செல்லமே. தீங்கும் தீது செய்பவர்களும் தானாக உன் வாழ்விலிருந்து விலகும்படி, உன்னை சுற்றி இருக்கும் இருளெல்லாம் உன்னை விட்டு போகும்படி உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் உன்கிட்ட இருக்கிறத வச்சு அடுத்தவங்களுக்கு உதவி செய். மற்றவர்களுக்கு உதவி செய்வதாலும் உன்னிடம் இருக்கும் காசு பணத்தை அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுப்பதாலும் நீ ஒருபோதும் இறங்கி போகவும் மாட்டாய், உன் வாழ்க்கையில் இழந்து போகவும் மாட்டாய் என் செல்லமே. நீ செய்யக்கூடிய தானமும் தர்மமும் தான் உனக்காக நீ சேர்த்து வைக்கிற சொத்துன்னு புரிஞ்சுக்கோ. அது காலாகாலத்துக்கும் இந்த 3 லோகத்திலும் உனக்கு உறுதுணையாய் உதவியாய் இருக்கும். வாழ்க்கையில் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத முதல்ல மறந்துடு. ஆனால் ஏற்கனவே ஆசைப்பட்டாய் அல்லவா, அதை அடைவதற்கு மறந்து விடாதே. இதுவரைக்கும் ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் அடைகிறதுக்கு முதல்ல நீ என்ன செய்யணும், உன் விருப்பம் நிறைவேறுவதற்கு உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சுட்டு இந்த வராகி அம்மா என்கிட்ட வந்து நில்லு. நான் உனக்கு துணையாக இருந்து மிச்ச எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் விருப்பத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. வெற்றிங்கிறது எல்லாருக்கும் சுலபமாக கிடைச்சிடுறது கிடையாது. ஆனால் வெற்றி பெறுவதற்கான எல்லா தகுதிகளும் எல்லாருக்குள்ளும் இருக்குது.
ஆனால் ஏன் அவங்க வெற்றி பெறலைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கிறது என் செல்லமே. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதரும் நல்லதும் நினைக்கக்கூடியவர்களாக நல்லது செய்யக்கூடியவர்களாகவே இல்லை அல்லவா? அவர்கள் செய்யக்கூடிய தவறும் யோசிக்கக்கூடிய தீங்கும் தான் அவர்களுக்கான நல்லது நடக்க விடாமல் அவர்கள் வாழ்வில் ஜெயிக்க விடாமல் தடையாய் தடங்களாய் வந்து நிற்குதுன்றத மனிதர்கள் இன்னும் புரிந்து கொள்ளாததால் தான் அடுத்தவருக்கு கேடு செஞ்சு கெடுதல் செஞ்சு ஏமாற்றி காசு சம்பாதிச்சு அடுத்தவனை கஷ்டப்படுத்தி அழுக வச்சு வேதனைப்படுத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உன் உழைப்புக்கு கிடைக்கிற ஊதியம் சிறியதாக இருந்தாலும் அதை அற்பமாக நினைத்து விடாதே. அடுத்தவரை ஏமாற்றி சம்பாதிக்க ஒருபோதும் ஆசைப்படாதே என் செல்லமே. எப்போவுமே கீழே சுலபமாக கிடைக்கிற 10 ரூபாயை விட உன் உழைப்பின் மூலமாக கிடைக்கிற 5 ரூபாய்ங்கிறது பெரிய விஷயம்தானே. அப்படிதான் எவன் ஒருத்தன் உழைத்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறானோ, முயற்சி செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வராகி அம்மா நிச்சயமாக துணையாக இருந்து அவர்கள் வாழ்வில் மிக பெரிய வெற்றியை கொடுப்பேன். அடுத்தவரை ஏமாற்றி பிழைப்பதும் சுலபமாக சம்பாதிக்கும் காசும் மிக சீக்கிரமாக ஒரு ஆளை வசதியானவர்களாக மாற்றலாம். ஆனால் அது நீண்ட காலம் நிலைக்காது. பாதியில் வந்த காசும் ஏமாற்றி சம்பாதித்த சொத்தும் பாதியிலேயே போய்விடும் என் செல்லமே. ஆனால் நீ நிரந்தரமான நல்ல மனசோட வெற்றியாளனாக மாறுவதற்காக வேலை செஞ்சினா உன்னை படைத்த நான் அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பதால் உனக்கான நல்லதையெல்லாம் நிரந்தரமாக உன் வாழ்வில் நிலைக்கச் செய்வேன். நீ உன் நம்பிக்கையை கைவிடாத வரைக்கும் நானும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. மனம் தளராமல் சோர்ந்து போகாமல் உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான வேலைகளை செய். உன்னை படைத்த நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். எதுவுமே நீயா ஆசைப்பட்டு கிடைக்காதுன்னு நினச்சி பாதியிலேயே விட்டுடக்கூடாது. ஆசைப்பட்டது கிடைக்கிற வரைக்கும் அதை தேடி அடைவதற்கான வேலைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீ தேடக்கூடிய அந்த தேடலில்தானே உன்னுடைய வாழ்க்கையே இயங்கிக் கொண்டிருக்கிறது. எதுலையுமே எப்போதும் கஷ்டப்பட்டது நினச்சி வாழ்க்கையில் பாதியிலேயே நின்று விடக்கூடாது. ஏன்னா புதையலை தேடுறவங்கெல்லாம் இந்த தவறு தான் செய்வாங்க. 10 அடிக்குள்ளே புதையல் இருக்கும். 8 அடி வரைக்கும் தோன்ற மனுஷன் இன்னும் 2 அடி தோண்டுனா புதையல் கிடச்சிருன்ற உண்மை தெரியாமல் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு தேடிட்டோம், இது வரைக்கும் கிடைக்காதது இனிமேலாக கிடைக்க போகுதுன்னு அங்கே சோர்ந்து போய் நின்று புதையலை பெற முடியாத துரதிர்ஷ்டசாலி ஆகிவிடுவான். ஆனால் யார் ஒருத்தன் விடாமல் முயற்சி செஞ்சு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டோம், இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவோம், நிச்சயமாக அதனால் கிடைக்க போகிற பலன் மிக அற்புதமாக இருக்கும்னு தொடர்ந்து விடாமுயற்சியோட வேலையையும் உழைப்பையும் நம்பிக்கையும் செலுத்துகிறானோ அவனுக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்துல அவன் எதிர்பார்த்த புதையலும் பொக்கிசமும் கிடைத்தே தீரும். கிடைக்கிற இடத்துல பெற்றுக்கொள், கிடைக்காத இடத்தில் அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுத்து விட்டு போ. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை வேறு யாரும் தடுத்து விடாத அளவிற்கு உனக்கான வேலைகளையும் வாழ்க்கையையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. மனுஷன் வார்த்தை கூட தப்பு வராமல் எழுதிட முடியும், ஆனால் வாழ்க்கையை தப்பில்லாமல் வாழ முடியாது. எல்லார் வாழ்க்கையிலும் எல்லா மனிதர்களும் தப்பும் தவறும் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க. ஆனால் யார் ஒருத்தன் தன் தவறை புரிந்து கொண்டு திருந்திக் கொள்கிறானோ அவன் நிச்சயமாக வாழ்க்கையை ஜெயித்து விடுவான். புரியாதவர்கள்தான் தடைகளிலும் தடங்கல்களிலும் மாட்டிக்கொண்டு சிக்கலில் தவித்து கொண்டு வாழ்க்கையை நொந்து வியர்த்தி கொண்டே வாழ்கிறார்கள் என் செல்லமே. சவால்களும் தடைகளும் எவ்வளவு வந்தாலும் உன் குறிக்கோளை அடைவதில் மட்டும் நீ உறுதியாக இருந்தால் போதும். உன் எண்ணங்கள் சீராக இருப்பதால் தான் உன் செயல்களையும் விருப்பங்களையும் நான் வெற்றிகரமாக உனக்காக நடத்தி முடிக்கப் போகிறேன்.